சொந்தங்களே, இன்னைக்கு வியாழக்கிழமை, பாப்பாவுக்கு ஸ்கூலு. நாளைக்கு ஒரு நாள் ஸ்கூல் இருக்குது. கொண்டு போய் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டேன். குழந்தை விட்டுட்டு இன்றைக்கி நீச்சல் குளத்துக்கு போகிறாங்க. ஓரளவுக்கு நீச்சலில் அவ்வளோ பிள்ளைங்களில் இவன் நம்பர் ஃபஸ்ட்டு ஒன்றும் வந்திருக்கிறாங்க. இவங்க அவ்வளோ பிள்ளைங்களுக்கும் ஒரு சின்ன காம்படிஷன் வச்சாங்க. அதில் இவ தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறா. நல்லா ஃபஸ்ட்டில் பயந்துக்கிட்டே இப்போ நல்லா அருமையாக அடிக்கிறா. அதனால் உங்கள் குழந்தைங்க இருந்தால் கூட நீச்சல் பயிற்சி விடுங்க. நீச்சல் பயிற்சி மட்டும் விட்டோம்னா உடம்புல இருக்கிற அத்தனை பாகமும் அருமையான ஒரு எக்ஸசைஸு. முன்னைய விட எங்கள் பேத்தி இப்போ நல்லா ஸ்லிம்மாக நல்லா இதாகிட்டா. அதனால் அவளை கொண்டாந்து இப்போ 5 மணிக்கு நீச்சல் குளத்துக்கு போவாங்க. அவங்க அப்பா, அவங்க அம்மா. அவங்க அப்பா ஊரில் இருந்தார் அப்படின்னா அவங்க அப்பா கூட கூப்பிட்டு போவார். அவங்க அப்பா இல்லை அப்படின்னா அவங்க அம்மா தான் கூட்டிகிட்டு போவாங்க நீச்சல் குளத்துக்கு. இங்கே பாருங்க எங்கள் பேத்தி பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இதுதான் நீச்சல் ட்ரெஸ்ஸு. எங்கள் பேத்தி பாருங்க. இங்கே திரும்பிடா தங்க. இங்கே பாருங்க. பாய் சொல்லு, பாய் சொல்லு. இது கொஞ்சம் ஒன்று சாப்பிடுதுங்க. அருமையாக இருக்குது இந்த பயிர். இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏமா விடுதா? சரி சரி சரி, பாய். இங்கே பாருங்க, இன்னைக்கு சிகப்பு பீன்ஸு வேக வச்சிருக்கிறாங்க. கரெக்டாக நீச்சல் குளத்துக்கு டைம் ஆச்சுன்னு போகிறோம், கிளம்பிட்டாங்க. நீச்சல் சிகப்பு பீன்ஸ் வேக வச்சுருக்கிறாங்க. சூடாக டீ. ஒரு பொண்ணு, எங்கள் பொண்ணு முன்ன சொன்னிச்சில, அதுலேருந்து நுர அடிக்க டீ. இதுதான் அப்பாவுக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸு. இந்த சிகப்பு பீன்ஸ் யாராருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் கூட உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பயிர் வகைகளை வேக வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த ஸ்வீட்டு அது இது கொடுக்கறதுக்கு பதிலாக இது கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப சத்து. நீங்களும் மறக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. ஈவினிங் டைமில் பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது அப்பா பேசுவார், சொல்லுங்கள். சாப்பிடுவாங்க. நாளைக்கு உங்களை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் சந்திக்கிறேன். பாய்.